ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நாம கோதுமை ரவான் குதிரைவாலி அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாத்துலாமா? வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிருக்கேன். மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். 2 மினிட் குக் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1:3 ரேஷியோல வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம 2 கிளாஸ் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து உதய கிருஷ்ணா கீ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கோம். இதுல மில்க் ஆட் பண்ணிருக்கனால ஃபிளேவர் இனிமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இங்க குதிரைவாலி அரிசி ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். சோ அதுக்காக நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்க புரோக்கன் வீட் எடுத்திருக்கோம். அதாவது இங்க கோதுமை ரவா இருக்குல்ல, அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து 2 கிளாஸ் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆட் பண்ணி செய்யறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்க குழந்தைங்களுக்குனா கூட இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. நம்ம ஒரு சீக்கிரட்டான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி செய்ய போறோம். அதாங்க நம்ம குதிரைவாலி அரிசி. இதை வச்சு நம்ம செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாதுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கோதுமை ரவான் குதிரைவாலி அரிசி நம்ம ஃபுல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்கிற சமயத்துல தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம உணவுல பாரம்பரிய உணவான இந்த குதிரைவாலி அரிசி இதெல்லாம் நம்ம மறந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இதுல ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. நம்ம ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். விசில் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி எடுக்கணும். பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த டிஷ். அவ்வளவு நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி அதோட நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே பக்காவா இருக்குங்க. நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க, அப்புறம் சொல்வீங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.